இந்த மாதிரி 2 பேருக்குள்ள பொதுமக்களுக்கும் போலீஸுக்கும் வந்து ஒரு மதிப்பு மரியாதை உயர்ந்து அவங்க மேலே மதிப்பு மரியாதை உயரணும்னா மக்களுக்காக அவங்க செய்யணும், ஓடணும். சார், இப்போ வந்து மக்களுக்கும் காவல்துறைக்கும் ஒரு பெரிய புரிதல் இருக்காது அப்படின்னு கேட்டால் இல்லாமல தான் இருக்குது. அவங்க 2 பேர்த்துக்கு ஒரு பெரிய புரிதல் வந்தால் இந்த சொசைட்டி நல்லா இருக்கும் அப்படின்னா எப்படி 2 பேருமே இருந்தால் நல்லா இருக்கும் சார்? பொதுவாக போலீஸ் அதிகாரின்றவங்க யாருன்னா அவங்களும் பொதுமக்களில் ஒரு ஆள் தான். அவங்களுக்கு வந்து நம்ம தனியாக அவங்கள பிரித்து தரம் பிரித்து பார்க்குறதே என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு சொல்லுவேன். நான்லாம் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி எங்கே யாரை பார்த்தாலும் சரி அவங்கள பேர் வச்சு தான் கூப்பிடுவேன். இப்போ ராஜசேகர்னா, ராஜசேகர் எப்படி இருக்கீங்க, ராஜசேகர் கொஞ்சம் வாங்க, உங்கள் பேர் ராஜசேகர் தானு கேட்பேன். ஏன்னா அவங்க போர்டே போட்டிருப்பாங்க, இங்கே முன்னாடி ஒரு பேட்ஜ் போட்டிருப்பாங்க. அதனால பொதுமக்கள் வந்து தாராளமாக அவங்க பேரை சொல்லி சொல்லுங்கள். ஏன்னா அந்த ஐயான்றது சொல்லுங்கள், ஐயான்றது சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறது, அந்த யார் அந்த சார்லாம் தேவையில்லை. ஓகே, ஐயான்றது நீங்கள் வந்து பேர் சொல்லி சொல்ல பழகுங்க. பேர் சொல்லி சொல்லும்போது தான் அந்த இடத்துல வந்து அன்னோன்யம் வரும். ஸோ இந்த மாதிரி 2 பேருக்குள்ள பொதுமக்களுக்கும் போலீஸுக்கும் வந்து ஒரு மதிப்பு மரியாதை உயர்ந்து அவங்க மேலே மதிப்பு மரியாதை உயரணும்னா மக்களுக்காக அவங்க செய்யணும், ஓடணும். அதே மாதிரி மக்களை வந்து அவங்க சக ஒரு தோழராக நினைக்கணும். சக தோழராக நினைக்கும் போது தான் 2 பேருக்குள்ள ஒரு பாண்டு போகும். அதை விட்டு அவங்கள ஏதோ ஒரு கடவுள் மாதிரி பார்த்து அவங்கள வந்து ஐயான்னு சொல்கிறதும், சார்ன்னு சொன்னால் தான் வந்து மரியாதைன்றதும், ஐயா வந்திருக்காரு எந்திரின்றதும், இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க மேலே முதல்ல ஒரு இனம் புரியாத ஒரு பயம் வரும். அப்புறம் இனம் புரியாத ஒரு வெறுப்பு வரும். எப்பா இவன் போய் தொலைஞ்சா சனியை முடிச்சவன் அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு அவங்க மேலே வருது. அதனால் மக்கள் நீங்கள் பழகும்போதே அவங்கள சக மனிதராக பாருங்கள். நீங்கள் சக மனிதராக நீங்கள் பழகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அவங்கள மதிப்பாங்க. அதை விட்டு நீங்கள் வந்து டக்குன்னு அவர் வந்தவுடனே தோளில் இருக்க தொண்டை எடுத்து இடுப்பில் கட்டுறது, இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது, இப்போ இல்லை. பட் 1-2 இந்த மாதிரி மனதால் பயப்படுறத ஸ்டாப் பண்ணுங்கள். மனதால் அவங்கள பார்த்து பயப்படுறது, இவங்க வந்து நமக்கானவங்க, நமக்கு உதவி செய்ய இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி மனநிலையோடு இருந்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும்ன்றது தான் என்னுடைய கருத்து இந்த இடத்துல. சார், பெரும்பாலான போலீஸ்காரவங்க வந்து அந்த பயத்தை ஏற்படுத்தி வச்சு தான் இன்னைக்கு அந்த பயணத்தில் இருக்கிறாங்க. அப்போ மக்கள் மாறணும் அப்படிங்கிறத விட போலீஸ்காரவங்க அதுக்கேற்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தலாமே அப்படின்னு பார்க்கலாமா சார்? மக்கள் வந்து கோச்சிக்காமல் ஒரு உண்மையை ஒத்துக்கணும். ஏன்னா நீங்கள் எல்லாமே சட்டப்படி நடக்கிறீங்களா? நான் ஹெல்மெட் இல்லாமல் தான் போவேன், சிக்னலை நான் பிரேக் பண்ணி போவேன், நான் இப்படி தான் தப்பு பண்ணுவேன், நோ என்ட்ரிக்குள்ளே தான் போவேன் அப்படின்னு எல்லாமே நீங்கள் தப்பு பண்ணும்போது அதனால தான் போலீஸை பார்த்து பயப்படுறாங்க மக்கள். ஓகே, நீங்கள் சரியாக இருங்க, எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருங்க. போலீஸ்காரரை பேர் சொல்லி கூப்பிடுங்க. ஐயா, இப்போ தம்பி எனக்கு உதவி செய்ப்பா, நான் இந்த மாதிரி வர்றேன்ப்பா, என்னப்பா இது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். நீங்கள் நேர்மையாக இருந்தால். நீங்கள் நேர்மையாக இல்லாத பொழுது தானே இந்த மாதிரி பிரச்சனை வருது. அதனால் நம்ம நேர்மையாக இருப்போம், எல்லாத்தையும் நேர்மையாக செய்வோம். அப்படி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக போலீஸ் மேலேயும் மரியாதை வரும், போலீஸுக்கும் அந்த நேர்மையான மனிதர் மேலே மரியாதை வரும் அப்படின்றதான் என்னோட கருத்து இந்த இடத்துல. சார், சில இடங்கள்ல இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் பைக்கில் வர்றாரு அப்படின்னா எல்லா ரெக்கார்ட்ஸும் நான் ப்ராப்பராக வச்சுருக்கிறேன், நீ வந்து ஸ்பீட் அதிகமாக வந்து நான் ஃபைன் போடுறேன் அப்படின்னு சொல்கிறது மக்கள் மேலே தப்புன்னு எடுத்துக்க முடியாது. அது காவல் அதிகாரி மேலே தான் தப்புன்னு எடுத்துக்க முடியும். ஸ்பீடு அதிகமாக வந்தாங்கன்னு சொல்லி அவர் சொல்லவே முடியாது. அந்த ரேடார் வச்சுருந்தா தான் ஸ்பீடை வச்சு அவர் ப்ரூவ் பண்ண முடியும். போலீஸும் வந்து ஒருத்தர் தப்பு பண்ணுறாரு அப்படின்னா அவர் பேரில் சும்மா ஒரு சார்ஜ் ஷீட்டு எதுவும் போட முடியாது. அந்த இடத்துல அவர் ரேடார் வச்சுருக்கணும். அந்த ரேடாரில் இவர் இதுக்கு மேலே 40 கிலோமீட்டர் தான் வரணும், இவர் 60 கிலோமீட்டர் வந்தாருன்னு சொல்லணும். மக்களும் அந்த இடத்துல 40 கிலோமீட்டரில் வர வேண்டிய இடத்துல 60 கிலோமீட்டரில் போகக்கூடாது. நோ பார்க்கிங்னு இருக்கிற இடத்துல வந்து வண்டியை பார்க் பண்ணக்கூடாது. சட்டப்படி எல்லாத்துலேயும் சரியாக இருந்தீங்கன்னா அவங்க எதுவும் கேட்க போகிறதில்ல. அதில் ஒரு சில அதிகாரிகள் உண்மையிலேயே அந்த மாதிரி தவறு செய்யும்போது அவங்ககிட்ட, இல்லை தம்பி நான் கரெக்டாக இப்படி தான் வந்தேன், இல்லை பிரதர் இப்படி தான் வந்தேன், இல்லைனா அவர் பேரை சொல்லி அப்படி தான் நான் கரெக்டாக வந்தேன், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் தாராளமாக வீடியோ எடுத்துக்கிட்டே கூட பண்ணலாம். உங்களை வந்து டக்குன்னு அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி அப்ஜெக்ட் பண்ண முடியாது. அப்ஜெக்ட் பண்ணும்போதே வீடியோவில் தெரியும் இல்லையா? ஸோ எல்லாரும் அந்த வெல் எக்யூப்டாக இருக்காங்க. இப்போ கையில் வந்து ஒரு செல்ஃபோனோட, இல்லைங்க நான் அப்படி வரலையே, எதுக்காக அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நியாயமாக சொல்லணும். ஒரு சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, உணர்ச்சி வசப்பட்டு வேகத்தில் நீ என்னையா நான் இப்படி தான் வந்தேன் நீ நானு பேசி ஒரு பெருசாக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பெருசாகும்போது அந்த இடத்துல போலீஸ் அதிகாரியோட கை வந்து ஓங்கிடுது. ஓகே, கை ஓங்குறதுன்றது என்னென்னா போலீஸ் அதிகாரியை நீங்கள் மிரட்டின மாதிரி, அவருடைய கடமையை வந்து செய்ய விடாமல் நீங்கள் தடுத்த மாதிரி ஆயிடுது. பல இடங்கள் அப்படி தான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது. நிதானமாக சிந்திச்சு அவங்ககிட்ட ஒரு வார்த்தையும் கரெக்டாக பேசி அவங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நீங்கள் செயலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இதில் பிரச்சனைக்குள்ளே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லாமல் இருக்குன்றதான் என்னுடைய கருத்து. சார், முன்னாடிலாம் இந்த கிராமப்புறங்களில் இவங்க 2 பேரும் ஒன்றியே இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா முன்னாடி அவங்க ஒரு புரிதலோடு இருந்தாங்க அப்படின்னு. நடுவில் எந்த பீரியட்லேருந்து இவங்களுக்கான புரிதல் வந்து வேறு விதமாக திசை திருப்பப்பட்டது ஒரு அரசியல் சூழ்நிலையாக கூட காரணங்களாக இருக்கலாமா? இல்லை, என்னுடைய கருத்து என்னென்னா, சுமார் இந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து பெரிய அடக்குமுறை தான்.
அவங்க வந்து அரசர்கள் மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி வெள்ளைக்கார அதிகாரிகள் தான் அதிகமாக இருப்பாங்க. அதில் இந்திய போலீஸ்காரங்க, இந்திய வழி போலீஸ்காரங்களாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு அரசர்கள் மாதிரி ஒரு இதாக இருந்திருப்பாங்க. அப்போ மேலதிகாரிகளாக இருந்த வெள்ளைக்காரங்க வந்து ரொம்ப அடக்குமுறையும் இதுவும் பண்ணாங்க. பட் ரொம்ப தவறு பண்ண முடியாது. பொதுமக்கள் மேலே இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாம் இருக்கதான் செஞ்சது. ஆனால் இந்த மாதிரி தவறுகள் போலீஸை பார்த்து ரொம்ப பயந்தாங்க. அப்போ வந்து ஊழல் கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னு தான் என்னோட கருத்து. சுதந்திரத்துக்கு முன்னாடி போலீஸோடைய ஊழல் அகம்பாவம் அதிகாரத்தெல்லாம் செலுத்தினாலும் கூட இந்த ஊழல் வந்து நடக்காது. ஏன்னா வெள்ளைக்காரன் அதை கரெக்டாக பார்த்து ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சுதந்திரத்துக்கு அப்புறமா மெதுவா எப்படின்னா வேலையும் செய்ய மாட்டான், ஊழலாகவும் இருப்பான், ஃப்ராடு வேலையும் பண்ணுவான், திருட்டு பசங்களோட ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன, அரசியல்வாதிகள் நல்ல அரசியல்வாதிகள் மோசமான அரசியல்வாதி கூட சேர்ந்துக்கிட்டு பழி வாங்குற வேலை இதை வந்து ரொம்ப அதிகமாக ஆக ஆரம்பிச்சது. அதிகமாக ஆக ஒரு செல்வாக்கான ஒரு அரசியல்வாதி நினைச்சா போலீஸ் அதிகாரியை வச்சு ஒரு நல்லவனை அட்டாக் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தது. இப்போ ஒரு சாதாரண ஒரு கடை வச்சிருக்கிற ஒரு ஆளை அப்பாவும் பிள்ளையும் வச்சு கொல்ற அளவுக்கு போயிட்டாங்கன்னா உண்மையிலேயே போலீஸோடைய தரம் எந்த அளவுக்கு ரொம்ப நாசமாக இருக்கு. பட் இருந்தாலும் நீதித்துறையோட தரம் வந்து உயர்ந்து தான் இருக்குன்றது என்னுடைய கருத்து. இந்த இடத்துல அதுக்காக நம்ம நீதித்துறையை சார்ந்தவன்றதுக்காக நம்ம கொடி பிடிக்கல. பட் இருந்தாலும் இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, அந்த 10 பேருக்கும் வந்து தண்டனை இருக்கு இல்லையா, 10 பேருக்கும் வந்து தண்டனை, வேலை இல்லாமல் இருக்கான், 5 வருஷமா 6 வருஷமா வேலை இல்லாமல் இருக்கிறான் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு பனிஷ்மெண்ட். ஒருத்தனை கொண்டுட்டு அவன் வந்து அதுக்காக தூக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தண்டனைன்றதை இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் அவங்க அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அவங்க குடும்பங்கள்லாம் எப்படி சிதறிருக்கும், அந்த 10 போலீஸ் அதிகாரிகளோட குடும்பம் ரோட்டில் நிற்கும் கண்டிப்பாக. அப்போ அதை நினைச்சாது சரி, இந்த மாதிரி ஒரு தவறை நம்ம செய்யக்கூடாது, துன்புறுத்தக்கூடாதுன்ற ஒரு பாடம் புகட்டின மாதிரி இருக்கும்ன்றது தான் என்னுடைய கருத்து இந்த இடத்துல. மேலும் இதை மாதிரி பல விதமான பிரச்சனைகள் வந்து நம்ம நாட்டில் இருக்க தான் செய்யுது. அதில் ஒரு பிரச்சனை, ஒரு 10,000 பிரச்சனையில் இது ஒரு பிரச்சனை. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆதரவான கருத்துக்களோ எதிரான கருத்துக்களோ நாகரிகமாக இதில் பகிருங்க. உங்களுக்கு உதவுறது காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.